கோவை கொடிசியாவில் அக்ரி இண்டெக்ஸ் 2026 கடந்த 9ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதி வரை நடக்குதுங்க. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கே போயிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட்டம் பார்த்தீங்கன்னா அலமோதுது. காலையில் ஏர்லியராக போயிட்டு நிறைய பேர் மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போனது வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை இந்த அளவுக்கு கூட்டம். அப்போ சனி ஞாயிறு அப்படிங்கும்போது ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம முதல்ல என்ட்ரி ஆகிறது ஹால் பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாம் இருந்துச்சு. விதவிதமான ட்ரோன் மாடல்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. இது வந்து தேங்காய் கட் பண்ணுற மிஷினுங்க. 1 ஹவரில் ஒரு 2000 தேங்காய் வந்து கட் பண்ணுங்க. தேங்காய் மட்டை எடுக்கிற மிஷினும் இருந்துச்சு. இது வந்து ஃபாரேஜ் ஹார்வெஸ்டருங்க. 1 மணி நேரத்தில் 6லேருந்து 7 டன் வரையும் மக்காச்சோளம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 லட்சம். இந்த மாதிரி அக்ரிக்கு தேவையான பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் நிறைய இருந்துச்சுங்க. எல்லாமே 15 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு லேக்ஸ் கணக்கில் தான் இருந்துச்சு. நம்ம அக்ரி இண்டெக்ஸ் அப்படின்னாலே இந்த ஆடு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆட்டை கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் ஜிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிக்கான தீவனங்க. கிருஷி அப்படிங்கிற கம்பெனிங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் தீவனத்திலிருந்து மாடு வரை இருக்குங்க. இவங்க ஒரு நாளைக்கு 300 டன் வரையும் அந்த தீவன உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எண்ணெய் எடுக்கிற மிஷினுங்க. 1 கிலோ தேங்காய் போட்டால் நமக்கு 400 ml எண்ணெய் கிடைக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீரா ட்ரிங்க்குங்க. இது வந்து இளநீ தண்ணியிலிருந்து தயாரிக்கிறது. ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இந்த கடையில் கூட்டம் ரொம்ப அலமோதுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கோகனட் சுகருங்க. இதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. டெரஸ் கார்டனுக்கான ஹைடெக் ட்ரிப் பாக்ஸுங்க இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்ல 10 பாக்ஸ் இருக்கு சொல்றாங்க. ஒரு பாக்ஸ்ல நம்ம அதுக்கு தகுந்த செடிகளை வச்சுக்கலாம். 3 செடி அல்லது 2 செடி இந்த மாதிரி. இது வந்து இந்த ட்ரிப்பு மூலயமா வர எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் அந்த பாக்ஸில் கலெக்ட் ஆகி மறுபடியும் அது வந்து வேற ஒரு டியூப் மூலயமா மறுபடியும் செடிகளுக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் இதை அமைச்சுக்கலாங்க. நமக்கு வந்து இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. ஒன்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா போதும். இது பார்த்தீங்கன்னா மிளகாய் மல்லி அரைக்கிற மிஷினுங்க. 50 கிலோ வரையும் நம்ம இதில் ஒரே தடவை போட்டு அரைச்சிக்கலாம். ஹைட்டான மரங்கள்லேருந்து பழங்களை பறிக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கை வந்து பயன்படுத்தி நம்ம ஈஸியாக பறிச்சுக்கலாங்க. கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. தேடி தேடி நமக்கு தேவையான டூல்ஸை செலக்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது வந்து டேப்லெட் ஃபார்மில் இருக்குங்க. ஒரு 10 டேப்லெட் எடுத்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம செடி மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் வந்து தாக்காமல் இருக்குங்க. இது வந்து கெமிக்கல் இல்லை, நேச்சுரல் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது வந்து ட்ரையருங்க. இதில் 10 ட்ரே இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து வெஜிடபிள்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துற ஒரு செட்டப்புங்க. ட்ரே மூலிமா இந்த மைக்ரோ கிரீன்ஸை நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். இந்த சின்ன ஸ்பேஸ்லேயே
அதிகமாக நம்ம மைக்ரோ கிரீன்ஸை வந்து உற்பத்தி பண்ணலாம். 7லேருந்து 14 நாட்களில் நம்ம வந்து அதிக அளவு நம்ம மைக்ரோ கிரீன்ஸை வந்து உற்பத்தி பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா சாமந்தி, அப்புறம் சூரியகாந்தி, மிளகாய், கத்தரி இப்படி நிறைய நாற்றுக்களை வந்து உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சின்ன செட்டப்புங்க. இது வந்து டெம்பரேச்சரு, அப்புறம் மாய்ச்சர் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. உள்ளேயே லைட் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன இடத்துல நமக்கு தேவையான அதிக மைக்ரோஸை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய்ங்க. அதாவது இந்த மரத்தில் வந்து ஆட்டி எடுக்கும் போது அந்த எண்ணெய் வந்து சூடாகாமல் இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மோட்ரு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாடு வச்சும் இதை வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் சொன்னாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா லேக்ஸ்க்கு மேலே தாங்க. இந்த மரச்செக்கு எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அக்ரி இண்டெக்ஸ் வந்தாலும் இந்த தேன் நெல்லியை சுவைக்காமல் போக மாட்டாங்க யாருமே. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேன் நெல்லி. இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு தேன் நெல்லி 10 ரூபாங்க. மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துற ட்ரேங்க. முளைக்கட்டிய பயிர்களை வந்து இந்த ட்ரேயில் வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு டெய்லியும் நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா அது நல்லா வளருங்க. இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆயிரும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250ங்க. பெரியவங்களை விட சுறுசுறுப்பாக வியாபாரம் பார்த்துட்டு இருந்தா இந்த குட்டி பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா. பேசியே நம்மளை பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் அரைக்கிற மிஷின், வறுக்கிற மிஷின் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வறுக்கக்கூடிய மிஷினுங்க. இது வந்து ஒரே தடவையில் 50 கிலோ வரையும் இந்த ட்ரம்மில் போட்டு வறுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஹால் ஈக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. காய்கறி விதைகள், அப்புறம் க்ரோ பேக், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நான் முதலாக வந்து இந்த கிரேப்ஸ் கட்டிங் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. இது பார்த்திங்கன்னா விதைகள்ங்க. ரொம்ப மும்மரமாக எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவரையும் நம்ம போடாத விதைகளெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் எடுத்துகிட்டு இருந்தேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட தேன் வகைகள். இவங்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்ததாக சொன்னாங்க. நிறைய தேன் வகைகளை நம்மளும் சுவைச்சு பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு நமக்கான தேன்களை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாலை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டேங்க. ஏன்னா அந்த பூ வந்து என்னை ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதை கண்டிப்பாக நம்ம கிளைமேட்டுக்கு வருமா வராதான்னு தெரியல. ஆனாலும் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ கிளைமேட் நல்லாயிருக்கு. ஒரு 6 மாதம்னாலும் அந்த பூவை பார்த்து ரசிக்கணும் இல்லையா? அதுக்காக அதையும் வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டியூப் ரோஸுங்க. இதில் வந்து அவங்க சொன்னாங்க பிங்க் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் சொன்னாங்க. அதற்கான தொட்டியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் என்ட்ரு ஆகிறோம். ஈவினிங் ஆயிடுச்சுங்க. மழை வேறு வர மாதிரி இருந்துச்சு. என்னென்னமோ வாங்கணுங்கிற கற்பனையில் வந்தேன். ஆனால் டைம் இல்லை, என்ன பண்ணுறது. அப்புறம் என்னடா வாங்கலான்னு பார்த்தா ரெட் சீத்தா கண்ணுக்கு பட்டுச்சு. ஓகே, இதுவரையும் நம்ம பார்க்காத இந்த ரெட் சீத்தாவை நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. நர்சரியில் பூக்களை பார்க்க தான் முடிஞ்சதோ ஒழிய அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. போன வருஷம் அக்ரி இண்டெக்ஸில் வாங்கணும்னு முடிவு பண்ணது இந்த வருஷம் நம்ம வாங்க முடிஞ்சதுங்க. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யாங்க. அதையும் ஒன்று எடுத்தாச்சுங்க. இனிதே முடிந்தது நமது பயணம்.